தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சுனந்தா செய்த செயல் நியாயமா, மௌனம் காக்கும் சீமான் ஏன் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தேர்தல் தொடங்கிய நேரத்திலிருந்து முடியும் வரைக்கும் யாருக்கு அதிக வேலை இருக்குது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே தெரியும். ஆனால் சீமான் அவர்கள் அயராது ஒவ்வொரு இடங்களிலும் கிட்டத்தட்ட 8-10 தொகுதிகளை ஒரே நாளில் கவர் பண்ணி பேசுகிற அளவுக்கு எல்லா வேலைகளையும் முன்னெடுத்திருந்தார். அவருடைய தொகுதிக்கே சரியாக போக முடியாத அளவுக்கு மொத்த தமிழ்நாட்டையும் சுற்றி வந்துகிட்டு இருந்தார். அதன் பிறகு கடைசி நேரத்தில் தான் காரைக்குடியில் இறங்கி பிரச்சாரம் பண்ணார். அதனால் அதிகமாக அவர்தான் சென்றிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயம் எல்லாருக்கும் வரும். ஆனால் அதை கடந்து ஒரு மிக மிக பெரிய அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சியில் செய்கிறது யார் அப்படின்னா ஐடி விங் தான். அண்ணனுடைய காணொளி மூலயமாக பல பேர்கிட்ட அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத ரொம்ப இலகுவாக நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட பதிவு பண்ணுவதற்கு, இப்போ எந்த ஊரில் இருக்காரோ அந்த ஊர் பிரச்சனை என்ன அப்படிங்கிறதும், இதற்கு முன்னாடி இருந்தவங்க ஏன் அதை செய்யலை அப்படிங்கிறதையும் ஆனால் சீமான் அவர்களுடைய இலகுவான கேள்வியால் சென்றடைகிறதுக்கு அவர் அரை மணி நேரம் பேசுகிறாருன்னா அதில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கருத்துக்களை நம்ம இதை முதல்ல கொண்டு போய் சேர்த்தா போதும், முதல்ல இதை செய்யணும்னு சொல்லிட்டு 2 நிமிடங்கள் 1 நிமிடங்கள் அப்படின்னு இந்த வேகமாக செல்லக்கூடிய இளைஞர்களையும் தன்வசப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வது தான் இந்த ஐடி விங்குடைய மிக முக்கியமான வேலை. அதை அண்ணனை விட வேகமாக அவர்கள் செய்தாருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதற்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய சுனந்தா அவர்களுடைய ஒரு ட்வீட் ஒன்று பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு. இன்றைய தினம் இல்லைங்க, 2-3 தினங்களாகவே அதிக பேசுபொருளாக வந்துட்டுருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பதிவை ஒரு நபர் போடுறாங்க, இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு எல்லாருமே காசு கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற புது கட்சியை கூட சொல்லிடலாம், ஆனால் யாரும் நாம் தமிழர்னு சொல்லவே இல்லை. பார்த்திங்களா, ஒருத்தவங்க கூட நாம் தமிழர் காசு கொடுத்தாங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. அதாண்டா நாம் தமிழர் அப்படின்னு அவர் பதிவு பண்ணும்போது அந்த அந்த நான் சொன்னல அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லும்போது அதை கோட் பண்ணி அந்த ட்வீட்டுக்காக தேசிய தலைவர் அண்ணன் சீமானின் அறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சுனந்தா அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த தேசிய தலைவர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கமா போடலை. ஏன்னா தேசிய தலைவர் அப்படின்ற ஒருத்தவரை குறிக்குது, அண்ணன் அப்படிங்கிறது சீமான் அவர்களை குறிக்குதுங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இது புரியாதவங்க சில பேர் இருப்பாங்க போல். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனது தேசிய தலைவர் அண்ணன் சீமானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே கணக்கு பண்ணால் கூட அந்த வார்த்தை சரியாக வராது. தேசிய தலைவர் அண்ணன் சீமானின் அறம் அப்படின்னா புரியலையே, இப்படி யாருமே எழுதவே மாட்டாங்கல்ல. அது ரொம்ப இலகுவாக புரியுது. தேசிய தலைவர் அண்ணன் சீமானின் அறம் அப்படிங்கிறது புரியுது. ஆனாலும் அந்த இடத்துல கமா எப்படி போடாமல் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணையத்தில் புரட்சி செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போல் இதை உருவாக்கி தொடர்ச்சியாக 2-3 தினங்களாக அவங்க மேலே எவ்வளவு வன்மத்தை கக்க முடியுமோ அதை கக்கினாங்க. அதற்கு பதிலாக சில மணித்துளிகள் முன்பு வெண்ணிலா தாயுமானவங்க அவங்க அவங்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கமா விட்டு போனதுக்காக இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா, அதை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் எல்லோரும் கேட்குறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு இதை கவனிக்க வேண்டுமா, இல்லை நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம உறவுகளுக்கே தெரிந்து கொள்ளது புரிந்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குல்ல, அது தெரியுமா அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இதை வைத்து ஒரு அரசியல் செய்வாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பாராத ஒன்று. தொடர்ச்சியாக இந்த தேர்தல் வேலையில் நான் சொன்ன மாதிரி மிக அதிகமாக அண்ணன் 10 இடங்களில் பேசுகிறாருன்னா, பேசிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 9வது இடத்துல என்ன பேசினார், 10வது இடத்துல என்ன பேசினார்னு உங்களுக்கு தெரிய வைப்பதற்காக முழு காணொளி கூட இல்லைங்க, அதிலிருந்து சின்ன சின்ன துணுக்குகளை வெட்டி ரொம்ப இலகுவாக உங்களுக்கு சென்றடைகிற அளவுக்கு கடைசி நாள் நீங்கள் தேர்தல் வரைக்கும் பதிவு பண்ணுவதற்கான அனைத்து வேலைகளையும் பார்த்து எப்படி சொல்கிறது, அந்த பம்பரமாக சுழல்கிறாங்க அப்படின்வாங்களே, அந்த அளவுக்கு தூக்கம் இல்லாமல் ஓய்வின்றி உழைத்தவங்க தான் அந்த சுனந்தா அவர்கள். இதை சில பேர் நம்பலாம், இல்லை நம்பாமலும் போகலாம். அவங்க என்ன அந்த மாதிரி செய்கிறாங்களான்னு. ஆனால் அந்த அளவுக்கு செய்கிறவங்கள நீங்கள் இணையத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் டேக் பண்ணி இதை எடுத்துருங்க, அதை பண்ணிடுங்க, இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்கள கவனிப்பதற்கான நேரம் இருக்காது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெண்ணிலா தாயுமானவங்க அவங்களுடைய விளக்க பதிவில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் நமக்கு ரொம்ப இலகுவாக புரியுது. இருந்தாலும் இதை வைத்து பேசக்கூடிய அந்த நபர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்வது அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு எண்ணம் இருக்கலாம். அவர்களுக்கு பதில் சொல்லாமல் போவது தான் நமக்கு தேவை. ஏன்னா
நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னொன்னே அதை வந்து திருத்தி அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறத எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அண்ணன் என்ன இதில் பேசியிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ சுனந்தா அவர்கள் வந்து இப்படி பதிவு பண்ணிட்டாங்கன்னொடனே, அக்கா என்ன ஒரு இதில் பதிவு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். இத்தனைக்கும் எல்லாருமே ஒரு கமா போடலங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையான்ற மாதிரி பேசும்போது அங்கே முடிஞ்சிருச்சு. ஓ அதுதான் விஷயமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகும் இல்லை நீ அதை எடுத்துகிட்டு இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது நமக்கு புரியல. இந்த நிகழ்வுகளில் உங்களுக்கும் நிச்சயம் ஒரு பார்வை இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.